பல ஆய்வாளர்கள் அது 3 பேரரசர்கள் எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட ஒரு போராக பரம்புமலை போரை அவர் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் ஆய்வு தன்மையின்படி தமிழகத்தின் முதல் பேரரசனாக உருவான சேரர்களின் உதயம் சேரலாதன், அவனுக்கு துணையாக சோழன் இளஞ்சென்னி, இன்னொரு வேளிர் தலைவனான நன்னன் இவர்கள் இணைந்து பாரியின் பரம்புமலை மீது போர் தொடுத்தார். உதயஞ்சேரலாதன் அந்த காலத்தில் மேற்கொண்டிருந்த மேலை கடல் வணிகம் அவர்களுக்கு மிகப்பெரிய வளத்தையும் புதிய புதிய அரும்பொருள்களின் தேடுதலையும் அதற்காக புதிய புதிய நிலப்பரப்புகளை அடைவதற்காக போர்களை நிகழ்த்தும் சூழல் உருவானது. அப்படியான ஒரு சூழலில் தான் பாரியின் பரம்புமலையும் சேரனின் தாக்குதலுக்கு உள்ளானது. பாரியின் பரம்புமலையில் கிடைத்த இயற்கை பொருட்களின் அபரிவிதமான வளம் சேரர்களின் கண்களை உறுத்தியது. ஆனால் இந்த நாவலின் கட்டமைப்பு ஒரு புனைவாக மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி தெரியாதபடி மிக மிக ஆர்வமூட்டுகிற வயதில் மிக மிக கவித்துவமான வரிகளில் மிக மிக ஒரு யதார்த்தமான கதை போக்கினை அவர் உயர்த்திருப்பார். என வேள்பாரியன் நாவல் உலகில் பயணித்து வெளிவருவது என்பது கிட்டத்தட்ட 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பட்ட காலத்தில் நாம் ஒரு காலப்பயணம் போய் வந்தது போல ஒரு பெரும் உணர்வைத்தான் நமக்கு ஏற்படுத்தும். சங்ககால மக்களின் அறம் சார்ந்த வாழ்வியலின் குறியீடாக பரம்புமலையின் பாரி இருந்தான். சங்ககால பெரும் புலவரான கபிலர், அவர் வேந்தர்கள் மதிக்கிற பெரும்புலவராக இருந்தாலும் கூட பாரியின் இயல்பையும் பாரியனுடைய அறம் சார்ந்த வாழ்வியலையும் போற்றித்தான் பாரியுடன் மிக நெருக்கமான நட்பை உருவாக்குகிறார். பாரியின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுத்தரும் ஆசானாகவும் இருக்கிறார். நீண்ட நாட்களாக பாரியின் பரம்புமலையில் இருந்து அது பற்றிய செய்திகளை தன்னுடைய பாடல்களில் படித்திருக்கிறார். அதே காலகட்டத்தில் பாண்டியர்களும் சேரர்களும் பல்வேறு அவைப்புலவர்கள் அவர் இருந்தாலும் கூட கபிலர் போற்றி பாடிய ஒரு மனிதனாக வேள்பாரி இருந்தார். கிட்டத்தட்ட இந்த 2500 ஆண்டுகளாக பாரி என்கிற ஒரு மாமனிதன் மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூழலில் அதை நம் காலத்தில் மீட்டுருவாக்கம் செய்து ஒரு மிகப்பெரிய சங்ககால ஆளுமையை நம்முள் ஒரு விதையாக விதைத்து நம்முடைய அறம் சார்ந்த வாழ்வியலை அவர் மீட்டு எடுத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த புதினத்தில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள், பெயர்கள் சங்ககால பெயர்களின் தொடர்போடு இருக்கிறது. குறிப்பாக மையூர்குளார் என்று ஒரு சிறுகுடி மன்னனின் பெயர் பாண்டிய மன்னனின் அவைப்புலவராக இருந்தார் வரலாற்றில். அகுதை என்ற மன்னன் பாரியின் சமகாலத்திற்கு சற்று பின்தள்ளி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். அவன் மதுரையை ஆண்டு கொண்டிருந்தான். இந்த செய்தி வரலாற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது. கொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்படுகிற பாண்டிய நெடுஞ்செழியன் அகுதியை தாக்கி கைப்பற்றி மதுரையை கைப்பற்றி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனாகவும் தலையலங்காலத்தைச் சேர்வந்த நெடுஞ்செழியனாகவும் இருந்தான். அகுதை என்கிற மன்னர் ஒரு வேளிர் குல தலைவனாக இருந்து சேரர்களின் நட்பு பாராட்டினான் என்பது வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. பாரியை பாடிய கபிலர் அகுதையையும் பாடியிருக்கிறார். இதுபோல உதயஞ்சேரலாதனை பற்றியும் பாண்டிய மன்னன் குலசேகரன் பிற்காலத்து பாண்டியர்களாகத்தான் அந்த பெயர் இருக்கும். ஆனால் கதை போக்கில் அவர் பாரியின் சமகாலத்தில் வாழ்ந்தவராக காட்டப்படுகிறார். வேள்பாரியின் நாவல் கட்டமைப்பே ஒரு மிகுந்த ஆர்வமூட்டுவதாகவும் ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் தான் இருக்கிறது. ஏன்னா அந்த கதைப்போருக்கு நீங்கள் முதல் 3 அல்லது 5 அத்தியாயங்களுக்குள் நீங்கள் சென்று நுழைந்தாலே மீதி உள்ள 114 அத்தியாயங்களிலும் சென்று வரக்கூடிய அவ்வளவு ஆர்வமிக்கதாகத்தான் இருக்கும்.
ஒவ்வொரு கதையும் அவ்வளவு எளிய நடையில், கவித்துவமான நடையில், கதைப்போக்கில் அவ்வளவு செய்திகளை அவர் பகிர்ந்திருக்கிறார். ஒரு மாபெரும் இலக்கிய சாதனையாகத்தான் சமகாலத்தில் வேள்பாரி நாவலை எல்லோருமே மதிப்பிடுகிறார். பொதுவாக வெகுஜன இதழ்களில் வரக்கூடிய நாவல்களில் இலக்கியத்தன்மை குறைவாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டது. அதை உடைத்து எளிய வாசகனுக்கும் இலக்கியம் சார்ந்த செய்திகளை மிகவும் ஆர்வமூட்டக்கூடிய வகையில் சொல்ல முடியும் என்பதை சு. வெங்கடேசன் நிரூபணம் செய்தார். கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய 1400க்கு மேற்பட்ட பக்கங்கள் இருந்தாலும் கூட அது தொடராக வெளியே வந்த பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அருமையான நாவலை புதினத்தை வாசிக்கிற அந்த மன மகிழ்வை சு. வெங்கடேசன் உருவாக்கினார். நான் பலருக்கும் நாவல், ஒரு இலக்கியம் சார்ந்த நாவல் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ள பலருக்கும் இந்த நாவலை நான் பரிந்துரைக்கிறேன். பலரும் இதை படித்து முடித்த பிறகு, அதனுடைய உலகத்தில் பயணித்த பிறகு, அது குறித்து பல நாட்கள் பல மாதங்கள் வந்து என்னுடன் உரையாடுகிற அந்த மகிழ்வை நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த குழுவில் கூட பலரும் வேள்பாரி நாவலை படித்திருக்கலாம், சில பேர் படிக்காமல் கூட இருக்கலாம். படித்தவர்கள் அதை பற்றிய பகிர்தலில் ஒரு பெரிய மகிழ்வை கொண்டாடுகிறார்கள். இந்த நாவலை படிக்காதவர்கள் அவசியம் படித்து அதனுடைய வாழ்வு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழின் மிகச்சிறந்த நாவல்கள் ஒன்றாக இது மதிக்கப்படுகிறது. மிகப்பெரிய வாசக வரவேற்பை கொண்ட நாவலாகவும் இது விளங்குகிறது. அண்மை காலத்தில் மிகப்பெரிய அளவிலான நாவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. வீரயுக நாயகன் வேள்பாரியின் ஆசிரியர் சு. வெங்கடேசனின் முதல் நாவலான காவல் கோட்டம் என்கிற நாவல் கூட சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதே போன்று பூமணியன் அஞ்ஞாடி என்ற ஒரு நாவல் வந்தது. அதுவும் பெரும் நாவலாக உருவெடுத்து அதுவும் சாகித்ய நாவலாக வந்தது. இப்படி பல அருமையான கதைப்புக்குள்ள நாவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் சிகரம் வைத்தாற் போல வேள்பாரியின் இந்த நாவல் இருக்கிறது. வேள்பாரியில் சொல்லத்தக்க எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. ஒவ்வொன்றுமே அவ்வளவு புதிய புதிய செய்திகளாக இருக்கும். அந்த வாழ்வியல் குறித்து, பாரியின் பரம்பு மலையின் ஆட்சி திறத்தை குறித்து, ஒரு மன்னனாக அரசனாக அல்லாமல் ஒரு குலத்தலைவனாக, ஒரு மக்களின் தலைவனாக அவன் வாழ்ந்த அறம் சார்ந்த வாழ்வு 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் நினைவு கூறத்தக்க அளவில் போற்றுதலுக்குரியதாகவே இருக்கிறது. அந்த வகையில் நாம் நமக்குள்ள அறம் சார்ந்த உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தன்மையில் வேள்பாரி காலங்கள் பல கடந்தும் இருக்கிறான் என்பதை நம்மால் உணர முடிகிறது. பல படைப்பாளர்கள் நாவல் போக்கில் வாசகத்தன்மை ஏற்றபடியான எழுத்து முறையில் இல்லாமல் மிகவும் இருண்மையான அல்லது புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் கூட தங்களது படைப்புகளை உருவாக்குகிறார்கள். இது புதிய அல்லது எளிய வாசகன் நாவலை அணுகுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாசக தடையாக இருக்கிறது. ஆனால் வேள்பாரி அப்படி அல்ல. ஒரு பள்ளி படிப்பு முடித்த மாணவன் தன்னுடைய தமிழ் சார்ந்த செய்திகளை குறைந்த அளவாக பெற்றிருந்தாலும் கூட இந்த நாவல் அவனை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்திற்கும் மிகப்பெரிய உலகத்திற்கும் இது அழைத்து செல்லும். அந்த அளவிற்கு இதனுடைய கதைப்போக்குகள் இருக்கிறது. மிக எளிய மக்களின் வரலாகத்தான் இந்த நாவல் முழுவதுமே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எளிய மக்களின் விரும்புகிற, பாரியை எதிர்த்து போரிடுகிற பேரரசர்களின் அழிவைத்தான் இந்த நாவல் சொல்கிறது. எப்போதுமே அரசு அதிகாரங்கள் மக்களை பாதிக்கும், மக்களை சுரண்டும், மக்களை ஒடுக்கும் என்கிற அந்த கருத்தோட்டத்தில் அதற்கு எதிராக பாரியை கட்டமைத்திருக்கிற சு. வெங்கடேசன் மக்களால் விரும்பப்படுகிற ஒரு தலைவனாகவே வடிவமைக்கிறார். பெரும்புலவர் கபிலர் வடித்த பாடல்களில் கூட பாரி ஒரு மன்னனாகவோ ஒரு அரசனாகவோ அதிகாரம் செய்பவனாகவோ அல்லாமல் மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு தலைவனாகவே காட்டப்படுகிறார். அந்த வகையில்
பாரியை மறு உருவாக்கம் செய்து தமிழ் மண்ணில் உழவுவிட்ட சு வெங்கடேசன் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இத்தகைய ஒரு மாபெரும் இலக்கிய சாதனையை நிகழ்த்துவதற்கு அவருக்கு 2 ஆண்டுகள் தேவைப்பட்டது. முழுக்க முழுக்க அந்த நாவல் பரப்பிலேயே அந்த 2 ஆண்டுகள் அவர் கழித்தார் என்பது அவருடைய உரைகளில் தெரிகிறது. காடு சார்ந்தும் மலை மக்கள் சார்ந்தும் பல்வேறு வேளிர் குடிகள் சார்ந்தும் பண்டைய இலக்கியங்களில் இருக்கிற செய்திகளை பொருத்தமான இடத்தில் வைத்து அதை ஒரு கதை போக்கில் ஆர்வமுள்ளதாக செய்திருக்கிறார். குறிப்பாக சங்க இலக்கியத்தில் முருக வழிபாடு என்பது ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு தன்மையாக வெளிப்பட்டாலும் கூட இந்த நாவலில் முருகன் நம்மை போன்ற ஒரு மனிதனாக நமக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதனாக முருகன் வள்ளி காதலை அவ்வளவு அருமையாக எடுத்துரைக்கிறார். காதலின் குறியீடாக முருகன் இருந்து வருவது சங்க காலத்து இலக்கியங்களில் தெரிய வருகிறது. பொதுவாக தமிழர்கள் ஒவ்வொருமே படித்துணரக்கூடிய ஒரு மாபெரும் இலக்கிய நாவலாக வேள்பாரியை நாம் சொல்லலாம். தமிழர்களுடைய பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை உணர்ந்து கொள்வதற்கு இந்த நாவல் மிக பெரும் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இன்றைய நாகரிக சூழலில் பல்வேறு சமூக மதிப்பீடுகளை அற மதிப்பீடுகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதை கடந்து ஒரு அறம் சார்ந்த வாழ்வதற்கு ஒரு மன தூண்டுதலை ஏற்படுவதற்கு இந்த வீரயோக நாயகன் வேள்பாரி நமக்கு தூண்டுதலாக இருக்கிறது. வேள்பாரியில் பல்வேறு செய்திகள் வருகிறது. குறிப்பாக மூவேந்தர்களை எதிர்த்து செங்கன சோழன், உதயன் சேரலாதன், பாண்டியன் குலசேகரன் இவர்களை எதிர்த்து பாரியின் வெளிப்படுத்துகிற அந்த போர் முறைகள் தற்காலத்திய கொரில்லா போர் முறை போன்று அமைந்திருப்பதை அறிய முடியும். இவை மிகவும் பாரியினுடைய நுட்பத்தையும் அந்த அறிவு திறத்தையும் போர் வீரத்தையும் எடுத்து கூறுவது போல அவர் படைத்திருக்கிறார். அதே போல மதுரையை பற்றி அவர் விவரிக்க பொழுது அது ஒரு பேரரசின் நகரமாகவே, ஒரு ஆடம்பரம் மிக்க, செல்வ செழிப்பு மிக்க, ஒரு அதிகாரத்துவ மிக்க நகராகவே அவர் விவரிக்கிறார். உதயஞ்சேரலான் பற்றி அவர் குறிப்பிடுகிற பொழுது மேலை கடல் வணிகம் தன்கிற வளமும் அது சார்ந்த செழிப்பும் அதற்காக புதிய புதிய நிலப்பரப்புகளை போர் செய்து கைப்பற்றுகிற அந்த நிலையையும் நாம் பார்க்கிறோம். பாண்டியர்களில் பல குடிகள் இருப்பது போல, சேரர்களில் பல கிளை குடிகள் இருப்பது போல, சோழர்களிலும் சித்தன் என்கிற பெயரில் கூட இதில் வருகிறார். இதிலே வருகிற பல பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடுகிற பல பெயர்கள் உண்டு. குறிப்பாக எவ்வி, முருகனின் தோழனாக வரக்கூடிய எவ்வி சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறுகுடி மன்னன். அவன் பாண்டியன் நெடுஞ்செலனை எதிர்த்து போரிட்டவன். அந்த பெயரை இந்த நாவலில் முருகனின் தோழனாக உருவகப்படுத்தி இந்த நாவலை படைத்திருக்கிறார். குறிப்பாக அறிவு என்பது கற்றறிந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறது, எழுத்து கற்றவர் மட்டுமே அறிவார்ந்தவளாக மதிக்கப்பட்ட ஒரு காலத்தில் பாரம்பரிய அறிவை எழுத்து கற்ற பெரும்புலவர்களை வியக்கும்படியாக பாரம்பரிய அறிவை பெரும்புலவர் கபிலரின் முன்பு பாரியின் பரம்பு மக்களும் பாரியும் எடுத்து காட்டுகிற ஒளிவாள் என்கிற அந்த குறிப்பு பரம்பு மலை மக்களின் வானவியல் அறிவை அது எடுத்து காட்டுகிறது. அதே போல பெரும்புலவர் கபிலர் மதிக்கிற திசைவேலர் என்கிற ஒரு கதாபாத்திரம், அது நம்முடைய கணியன் பூங்கொன்னனாரை போன்று வானியல் அறிஞராக அதில் காட்டப்படுகிறார். அவருடைய மாணவராக அந்துவன் என்ற பெயர் கொண்ட ஒருவர் அவர் காட்டப்படுகிறார். அந்துவன் என்கிற பெயர் சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. திசைவேலரின் அந்த அறிவு செருக்கும் திசைவேலரின் அந்த வானியல் அறிவும் ஒவ்வொரு பேரரசுக்கும் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பது அவரை ஒவ்வொரு பேரரசுகளும் மதிப்பளித்து சிறப்பிப்பதை நாம் அறிய முடிகிறது.
அதே போல பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல் மிக முக்கியமாக கடல் வணிகம் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்திருக்கிறது. இதில் சூழ்கடல் முதுவன் என்பவர் அரசனுக்கு இணையாக மதிக்கப்பெற்ற ஒரு வணிகராக இருக்கிறார். அவருடைய மகள் பொற்சுவை என்பவர் பாண்டிய பேரரசுக்கு இளவரசியாக வருவதற்கான சூழல் அவ்வளவு வளமிக்க செல்வமிக்க ஒரு சித்தரிப்புகளை அவர் விவரிக்கிறார். அதுபோல பாண்டியன் கொற்கை பாண்டியனால் கொல்லப்பட்ட அகுதியின் மகனாக நீலன் என்கிற ஒரு மாவீரன் பாரியின் பரம்பு மலையில் வேளிர்குடி தலைவனாக இருக்கிறார். அவன் தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் விதமாக பாண்டியனின் வைப்பூர் துறைமுகத்தை ஒரு சில வீரர்களை வைத்துக் கொண்டு அழித்தொடுக்கிற அந்த காட்சி உண்மையிலேயே படிக்கிற ஒவ்வொரு வாசகருக்கும் அவ்வளவு நெகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும், அவ்வளவு வீரம் செறிந்ததாக இருக்கும். ஒவ்வொரு கதைப்பினிடமே அவ்வளவு ஒரு ஆர்வமூட்டதாக நம் கண் முன்னால் நம்மளுடைய கற்பனை திறனுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை அந்த காட்சிகள் எழுத்திலே வடித்திருப்பன. அதே போல பாரியை எதிர்த்து 3 மன்னர்களும் போரிடக்கூடிய அந்த நிலப்பரப்பை குறித்து விவரிக்கும் பொழுது அப்படியேப்பட்ட ஒரு நிலப்பரப்பை நாம் எங்கே இருக்கும் என்று தேடும் அளவை நாம் எங்கே இருக்கும் என்று தேடும் அளவுக்கு அந்த நிலப்பரப்பு கொடுத்து துல்லியமான விவரங்களோடு இருப்பார். பாரியின் பரம்பு மலையை காப்பதற்காக பேரரசர்களால் அழிக்கப்பட்ட சிறு குடிகளின் வாரிசுகள் பாரி பரம்பு மலையில் வாழ்கிறார்கள் என்கிற செய்தியும், அவர்களும் இந்த போரில் பங்கெடுத்து பேரரசுகளின் அழிவுக்கு ஏதோ ஒரு வகையில் துணை நிற்கிறார்கள் என்கிற விவரிப்பையும் அதில் கொடுக்கிறார். குறிப்பாக செம்பா என்கிற ஒரு கதை பாத்திரம் முல்லை நிலத்தில் வாழக்கூடிய கால்நடைகளை வாழ்வியலாக கொண்ட செம்பாவின் சோகம் மிகுந்த கதையும், செம்பா கோவனுடைய காதல் கதையும், பேரரசருடைய அந்த பேராசைக்கு இந்த சிறுகுடிகள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள், அவர்களை எப்படி செம்பா பழி வாங்குகிறார் என்பது அந்த குறித்த கதையை அந்த அந்த அத்தியாயத்தை உங்களால் கடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வலிமிகுந்ததாகத்தான் இருக்கு. அதே மையூர்களார் என்கிற பாண்டிய அரசனின் கீழ் சிற்றரசனாக இருக்கிற மையூர்களார் என்பவன் பாரியனுடைய அந்த பரம்பு மலையின் பாதுகாப்பை பற்றியும் அந்த மக்களுடைய போர் திறத்தை பற்றியும் குறிப்பிடுகிற பொழுது ஒரு தன்னந்தனியாக இருந்து வரக்கூடிய ஒரு பரம்பு மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் மதம் பிடித்த ஒரு யானையை ஒரு சிறு காட்டு செடியை காட்டி அடக்கி அந்த நாட்டை காப்பாற்றிய ஒரு செய்தியை அவர் கூறுகிறார். இதுபோல பாரியின் அந்த பாரம்பரிய அறிவு சேகரம் பேரரசுக்கு முன்பாக செயலிழந்து போவதையும், பாரி மூவேந்தர்கள் போர்களின் ஊடாக இருக்கிற அந்த விவரணைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட அது ஒரு 40 அத்தியாயங்கள் இருக்கிறது. அண்மை காலத்தில் அப்படி ஒரு போர்கள் நிகழ்வுகளுக்காக மட்டுமே இவ்வளவு அத்தியாயங்கள் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நாவல் இல்லவே இல்லை. அவை அனைத்துமே அத்தனை சிறப்பாகவே இருக்கிறது. உண்மையிலேயே வேள்பாரியை படித்து உணர்ந்தவர்கள் அதை நினைக்கும் தோறும் அதற்குள் ஆழ்ந்து விடுவது. சோமப்பூண்டு என்கிற வடபுலத்திலே சோமபானம் சுராபானம் என்கிற வேதங்களிலே அது பற்றி குறிப்பு இருக்கிறது. அது சார்ந்த செய்தியை சோமப்பூண்டு பானம் என்கிற பெயரில் இதில் விவரித்திருப்பார். அதில் வடபுலத்திலிருந்து வந்த ஒரு முனிவர் அதை குடித்து விட்டு இதன் பெயர் சோமபானம் என்று சொல்வதாக அந்த கடையை வைத்திருப்பார். சோமபானத்தை விவரிக்கிற அந்த தன்மை நமக்கு அது கிடைக்காதா என்று ஏங்கும் அளவுக்கு அந்த செய்திகள் இருக்கும். அது அவ்வளவு போதையூட்டது கூடியதாக, அவ்வளவு சுவை மிகுந்ததாக, மிகவும் கிடைத்ததற்கு அரிய ஒரு பானமாக அதை அவர் குறிப்பிட்டிருப்பார். பெரும்போலர் கபிலருக்கு பாரி வழங்கிய மிகச்சிறந்த
ஒரு உணவாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதே போல பாரியன் பரம்பு மக்கள் எப்படி ஒரு அறம் சார்ந்த வாழ்வியலை அன்றாட வாழ்வியலில் இருந்தார்கள் என்பதற்கு கடுவன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்திருப்பார். அந்த கடுவன் அந்த ஒரு பாத்திரம் அங்கு உள்ள ஒவ்வொரு மக்களின் உணர்வாகவே இருக்கும். அதே போல பாரியன் பரம்பு மலையில் கொற்றவை கூத்து நடக்கிற இடமாகவும் அங்கே துணங்கையாட்டம் ஆடுகிறது. ஒவ்வொரு குடிகளும் அவர்களுக்கான இசையோடும் வாழ்வியலோடும் அவர்கள் கூத்து களத்தில் நிகழ்த்துகிற அந்த அவர்களுக்கான அந்த நிகழ்வில் அவ்வளவு ஆவேசமும் அவ்வளவு தங்களுடைய மூதாதையர்கள் கதைகளை எடுத்து சொல்லி அவர்கள் ஆடுகிற அந்த நிகழ்வும் ஒவ்வொரு கதையுமே நமது மனத்தை மிகவும் உருக்குவதாக இருக்கும். குறிப்பாக நாகர்குடியின் கதை, பெருஞ்சேரல் என்கிற சேர மன்னன் பேராசையால் நாகர்குடி எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பது குறித்து அவ்வளவு விரிவாக எழுதியிருப்பார். பெருஞ்சேரல் என்கிற மன்னன் வரலாற்றிலே சேர மன்னனாக இருந்தவன். வரலாற்றிலும் அந்த குறிப்பாக இருக்கிறது. கதை போக்கில் அந்த பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் கூட எவ்வாறு அந்த காலத்தில் பேரரசுகள் சிறு குடிகளையும் சிற்றரசுகளையும் மக்களையும் எப்படியெல்லாம் ஒடுக்கினார்கள், வதைத்தார்கள், அழித்தார்கள் என்பது பற்றிய ஒரு 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 முழுமையான சித்திரத்தை இந்த நாவல் விவரிக்கிறது. இது மக்களின் நாவலாக மட்டுமே இருப்பதால் பேரரசுகளை புகழ்பாடுவதாக இல்லாமல் மக்களில் புகழ்பாடுகிற நாவலாக இருக்கிறது. ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர் சார்ந்துள்ள அரசியல் நம்பிக்கையின்படி இது மக்களின் நாவலாகவே படைத்திருக்கிறார். இந்த நாவலில் முரண்படத்தக்க அளவிலோ அல்லது இந்த நாவலில் இது குறை என்று சொல்லத்தக்க அளவிலோ எதுவும் இல்லாதபடி அத்தனை சிறப்பான தன்மைகளோடு இருக்கிறது என்பதை இதை படிக்கிறவரால் உணர முடியும். கிட்டத்தட்ட நானும் இதை பலமுறை படித்திருக்கிறேன். சில நேரங்களில் ஏதாவது குறை தென்படுகிறதா என்கிற கண்ணோட்டத்தில் கூட அதை அணுகி படித்திருக்கிறேன். ஆனாலும் அந்த நாவலுடைய வசீகரத்தில் நானே அமிழ்ந்து போயிருக்கிறேன். பாரியின் இறுதி போராக இந்த நாவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாரி வெற்றி கொண்டதைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றில் 3 வேந்தர்களும் எதிர்த்து பாரியை அழித்த கதைதான் இருக்கிறது. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் என்று பாரியின் மகளிர்கள் பாடிய கையிறு நிலை பாடல் இப்போது கூட மனதை உருக்குவதாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட இந்த நாவலை வாசகர்களுடைய விருப்பத்திற்கேற்ப நிறைவு செய்யலாம் என்கிற கண்ணோட்டத்தில் மூவேந்தர்களையும் வெற்றி கொண்ட ஒரு மாவீரனாக பாரியின் பரம்புமலை போரை அவர் விவரிக்கிறார். உண்மையில் ஒரு தமிழ் இலக்கிய சார்ந்த புரிதல் இருக்கிற ஒரு மனிதர் இந்த நாவலை படிப்பதன் மூலம் அந்த காலகட்டத்தின் எல்லைக்குள்ளும் அந்த காலகட்டத்தின் நிலப்பரப்பிற்குள்ளும் தங்களை மறந்து செல்வதை தவிர்க்கவே முடியாதபடி இருக்கும். இது பெரிய நாவலாக இருக்கிறது என்கிற மலைப்பு கூட தோன்றாது. பல பேருக்கு 100 பக்க நாவல் படிக்கிறது கூட மிகப்பெரிய சுமையாக தோன்றலாம். ஆனா 1400 பக்கத்துக்கும் மேற்பட்ட நாவலை படிப்பது உள்ள இறங்கினாலே அது நாவல் முடிந்தது தெரியாத அளவுக்கு அவர் அவ்வளவு விறுவிறுப்பாகவும் அவ்வளவு ஆர்வமாகவும் இருக்கும். பல உரையாடல்கள் ஏற்கனவே சு வெங்கடேசனுடைய முதல் நூலாக ஒரு கவிதை நூல் பாசி வெளிச்சத்தில் என்கிற ஒரு இதனால சு வெங்கடேசனுடைய அந்த கவித்துவமான வரிகள் உரையாடல்கள் எங்குமே இருக்கிறது. கிட்டத்தட்ட அவ்வளவு உரையாடல்கள் அவ்வளவு கவித்துவமாக இருக்கிறோம். காதல் பற்றி இருந்தாலும், போர் பற்றி இருந்தாலும், விவரணைகளை பற்றி இருந்தாலும், எளிய உரையாடல்கள் பற்றி இருந்தாலும் மிக மிக எளிய சொற்களால் அது நெய்யப்பட்டதாக தான் இருக்கிறது. பல்வேறு மேற்கோள்களாக காட்டப்படுகிற சொற்கள் 100 கணக்கில் அதில் இருக்கிறது. குறிப்பாக பரம்பு மலையின் பேராசனாக அறியப்படுகிற தேக்கன், பரம்பு மலையின் மாவீரர்களாக மதிக்கப்படுபவர்கள் காக்காவிரிசி என்கிற ஒரு வவ்வாலி இனத்தைச் சேர்ந்த பறவையை வெற்றி கொண்டு வெட்டி வீழ்த்திய பிறகுதான்
தேக்கனாக பட்டம் சூட்டப்படுகிறார்கள். பாரியும் அப்படிப்பட்ட ஒரு காக்கா விரிச்சி பறவையை மிக எளிதாக வெட்டி வீழ்த்திய மாவீரன் என்றுதான் அதில் குறிப்பிடுவார். தேக்கனின் அந்த காடு பற்றிய அறிவும் சிறுவர்களுக்கு காடு பற்றிய அறிவை புகட்டுவதற்காகவும் காட்டில் பயணம் செய்கிற அந்த ஒவ்வொரு விவரணையும் காடுகளுக்குள் பயணிக்காத மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தரக்கூடும். என்னுடைய இள வயதில் நான் மிகுந்த காடுகளிலே தெரிந்தவன் தான். சின்ன கிராமத்திலே மிக அதிகமான காடுகளை தெரிந்தவனா. அந்த அனுபவத்தை நான் வேள்பாரி நாவலிலே படிக்கும் போது நான் உணர்ந்தேன். குறிப்பாக பேரிழி வேட்டை என்கிற ஒரு நடக்கிற அந்த அத்தியாயத்தில் சிறு வயதில் நாங்கள் முயல் வேட்டைக்கு செல்லுகிற அந்த உணர்வை, இரவு நேரங்களில் பயணித்த அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்தது. பரம்பு மலையின் ஒவ்வொரு மக்களுமே மருத்துவம் சார்ந்த குறிப்புகள், அதே போல அங்கு இருக்கிற சின்ன சின்ன மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஆபத்தான மரங்களை பற்றிய அறிவு, விலங்குகளை பற்றிய அறிவு அவ்வளவு கொடுக்கிறார். ராபெரி மரம் என்கிற ஒரு மரத்தை சொல்கிற பொழுது இரவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அந்த மரமே வெளிச்சக்காடாக இருக்கும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார். அதை விவரிக்கும் பொழுது அப்படி இருக்கலாம் என்று நம்பும்படியாக அந்த விவரிப்பு இருக்கும். பொதுவாக சித்தர் இலக்கியத்தில் இரும்பை அறுக்கிற ஒரு மூலிகையின் பெயரை குறிப்பிடுவார்கள். அண்மையில் அது கிடைக்கவில்லை என்பதாக சொல்வார்கள். அது போல பல அரிய மூலிகைகளையும் தாவரங்களின் இயல்புகளை பற்றியும் அந்த அறிவையும் நாகரிகமாக படித்தவர்களாக வளர்ந்த பிறகு நம்மால் அதை அறியவே முடியவில்லை. ஆனால் இன்னும் மலையில் வாழ்கிற பல குடிகள் இதை பற்றி அறிவு வைத்திருக்கின்றன. அண்மையில் மருத்துவர் சிவராமர்கள் ஒரு நேர்காணலில் ராமநாதபுரம் மாவட்ட பக்கத்தில் ஒரு மூலிகை மரத்தை பற்றிய குறிப்பை பொதிகை மலையில் இருக்கிற காணியர்கள் ஒரு அடையாளக்குறியாக சொல்லி அதன் அருகிலே ஒரு பெண் தெய்வத்தின் சிறு கோயில் இருக்கும் என்பதாக சொல்லி அந்த மூலிகை மரம் அங்குதான் இருக்கிறது என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்செயலாக அவர் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது அங்கு அப்படியே இருந்ததை பார்த்து அவ்வளவு ஆச்சரியமாக குறிப்பிடுகிறார். பொதிகை மலைக்கும் ராவணாமரத்துக்கும் குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஆனால் அந்த மக்கள் அந்த குறிப்பிட்ட மூலிகைக்காக குறிப்பிட்ட அந்த ஒரு காலச்சூழலுக்காக அவருடைய முன்னோர்கள் வந்து போன குறிப்பை செவி வழியாக அவர்கள் அறிந்து வைக்கிற செய்தி நம் காலத்தில் ஒரு மருத்துவர் சிவராமனே அதை விளக்கி இருக்கிறார். அந்த செய்தியை படிக்கிற பொழுது எனக்கு வேள்பாரியின் மக்கள் தான் நினைவு வந்தார்கள். இன்னும் அப்படிப்பட்ட அவ்வளவு அரிய வகையான செய்திகளையும் வாழ்வியல் குறிப்புகளையும் அறம் சார்ந்த வாழ்வியலையும் இந்த நாவல் நமக்கு காட்டுகிறது. பாரியின் பரம்பு மலை என்பது மக்களுடைய வாழ்வியல் தேவைக்காக இயற்கையிலிருந்து தேவையானதை மட்டுமே எடுத்துக் கொள்கிற தன்மையோடு தான் அது இருக்கிறது. காடுகளை அழித்து நாகரிகத்தை உருவாக்கி அழிவிக் கொண்டு வருகிற ஒரு வாழ்வியலை அவர்கள் உருவாக்கவில்லை. அழிவிக் கொண்டு வருகிற எந்த மிருகத்தையோ மனிதர்களையோ அவர்கள் அனுமதிப்பதும் இல்லை. பரம்பை நெருங்கி வந்த மன்னர்களுக்கும் பேரரசர்களுக்கும் பாரி அழிவைத்தான் கொடுத்தான் என்பதாக அந்த போர்க்கள காட்சிகள் மூலம் அவர் விவரிக்கிறார். குறிப்பாக சோழன் செங்கணான் பாரியின் வேறொரு மலைத்தொடர் வழியாக தன்னுடைய யானைப்படையை அனுப்பி காடுகள் வழியாக பயணித்து மேல்காடர்கள் கீழ்காடர்கள் என்கிற குடிகளின் துணையோடு பாரி மலையின் மிக அருகமைந்த மலைப்பகுதிக்கு நுழைந்து பிறகு பாரியினுடைய புரிலா போர் முறையின் மூலம் அவர்களுடைய மொத்த படைகளும் அழித்தொழிந்து போனதை விவரிக்கும் பொழுது உண்மையிலே நாம் மிகுந்த மகிழ்வோடு அதை எதிர்நோக்குகிறோம். ஏன்னா அழிவை கொண்டு வருகிற பேரரசின் அழிவு ஒரு எளிய மக்களின் உணர்வாக நாம் அதை புரிந்து கொண்டு பாரியின் செயல்களுக்கு நாம் வரவேற்பு கொடுக்கிறோம்.
இந்த நாவலை பற்றி எவ்வளவு விஷயங்கள் பேசலாம் என்றுதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதன் 30 நாள்கள் கடந்தாலும் கூட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்வதற்கு ஒரு முழு நாள் போதாது என்கிற அளவில் அந்த நாவலை படித்தவர்கள் அதனுடைய அனுபவத்தை உள்வாங்க வேண்டும் என்கிற தன்மையில் தான் இந்த உரையாடலை உங்கள் முன்னே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாவலை படிக்காதவர்கள் இந்த உரையின் மூலம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டினாலே என்னுடைய நேரம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யான் பற்ற இன்பகம் பெருக எல்லோருக்கும் என்கிற மனநிலையில் தான் வேள்பாரி குறித்து உரையாட நான் வந்தேன். பாரியின் வேள்பாரி எனக்குள் விதைத்திருக்கிற வேள்பாரி நாவல் எனக்குள் விதைத்திருக்கிற அந்த ஆளுமை பண்பு, அந்த அறம் சார்ந்த வாழ்வியல் குறித்த பற்றுதல் உண்மையிலேயே அவ்வளவு ஈர்ப்பு மிக்கதாக இருக்கிறது. இந்த வாழ்வியலோடு பயணிக்கவும், இந்த வாழ்வியலோடு நாவலை படித்தவர்கள் அதனுடைய அனுபவத்தை உள்வாங்க வேண்டும் என்கிற தன்மையில் தான் இந்த உரையாடலை உங்கள் முன்னே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாவலை படிக்காதவர்கள் இந்த உரையின் மூலம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டினாலே என்னுடைய நேரம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யான் பற்ற இன்பகம் பெருக எல்லோருக்கும் என்கிற மனநிலையில் தான் வேள்பாரி குறித்து உரையாட நான் வந்தேன். பாரியின் வேள்பாரி எனக்குள் விதைத்திருக்கிற வேள்பாரி நாவல் எனக்குள் விதைத்திருக்கிற அந்த ஆளுமை பண்பு, அந்த அறம் சார்ந்த வாழ்வியல் குறித்த பற்றுதல் உண்மையிலேயே அவ்வளவு ஈர்ப்பு மிக்கதாக இருக்கிறது. இந்த வாழ்வியலோடு பயணிக்கவும், இந்த வாழ்வியலோடு தொடர்ந்து நாம இருக்கவும் இந்த நாவல் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய தொடர்ச்சியாக உந்திக் கொண்டே இருக்கிறது. சமூக மதிப்பீடுகளும் அறம் சார்ந்த வாழ்வியலும் தலைகீழாக போய்கொண்டிருக்கிற நம் காலத்தில் வேள்பாரி போன்ற ஒரு மாமனிதனின் மீட்டுருவாக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வர வேண்டும் என்கிற நூல் ஆசிரியரின் விருப்பம் தமிழ் சமூகத்தை ஒரு உன்னதமான சமூகமாக மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் சமூகத்தினுடைய பண்டைய சமூகத்தின் மேன்மை நம் காலத்தில் நிகழலாம் என்கிற விருப்பம் இந்த நாவல் படிப்பதில் எனக்கு ஏற்படுகிறது. நாவல் சார்ந்த பல்வேறு செய்திகள் யாழி என்கிற ஒரு விலங்கு குறித்த ஒரு செய்தி நாவலிலே வருகிறது. பொதுவாக நம்மளுடைய கோயில்களில் யாழி குறித்த சிற்பங்கள் இருக்கும். 1000, 1500 வருடங்களுக்கு முன்பட்ட பழைய கோயில்களிலிருந்து யாழி சிற்பங்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அந்த யாழியின் சிற்பம் ஒரு காலத்தில் வாழ்ந்த உயிரினமாக தமிழர்களுடைய தொன்ம கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. பண்டைய நினைவுகளிலிருந்து அது படைக்கப்பட்டது. அதை தன்னுடைய நாவலிலும் அதை பதிவு செய்திருப்பார். யாழி இருந்திருக்கலாம் என்கிற உணர்வை அந்த பகுதிக்குள் யானைகள் செல்வதில்லை என்ற பாரியின் குறிப்பு மூலமாக யானைகள் செல்ல மறுக்கிற, செல்ல பயப்படுகிற அந்த இடத்தில் யாழி வாழ்ந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கும்படியாக அந்த உரையாடல் இருக்கிறது. அதே போல பழையன் என்கிற ஒரு பாத்திரத்தை படைத்திருப்பார். மிகவும் வயது முதிர்ந்த ஒரு மனிதராக அவர் இருப்பார். அவர் தன்னுடைய வயதை விவரிக்கும் பொழுது குறிஞ்சி செடியின் 10வது கணுக்கில் முன்பாக 12வது கணுக்கு முன்பாக நான் பிறந்தேன் என்கிற மாதிரி ஒரு குறிப்பை கொடுத்திருப்பார். ஒரு குறிஞ்சிப்பு மலர்ந்து அந்த கணு உதிர்வதற்கு 12 ஆண்டுகள் ஆகும் பூப்பதற்கு. அதிலிருந்து 8வது கணுவிற்கு முன்பாக நான் பிறந்தேன் என்று என் தாயார் சொல்லியிருக்கார் என்று தன்னுடைய வயதை 96 வயது என்று சொல்லுவார். தன்னுடைய வயதை இப்படிப்பட்ட ஒரு செய்திகளின் மூலம் அறிய முடியும் என்பதை கபிலருக்கு அவர் உரைப்பதை, கபிலர் தனக்குள் இருக்கிற எழுத்தறிவின் அல்லது கற்றறிவின் மேதமையை மீது அது ஒரு சிறு கல்லை எடுத்து வீசுவது போல இருக்கும். பாரியினுடைய ஒவ்வொரு திசை காவல் வீரர்களும் நீலன், இரவாதன், பிட்டன்
இது போன்ற பல வீரர்களும் மக்களோடு மக்களாகவும் மக்களுக்கு அதிகாரம் செலுத்தாத தலைவர்களாகவும் இருந்து வருவதை பாரி படைத்திருப்பார். அதே நேரத்தில் பேரரசுகளின் படைத்தளபதிகள், அமைச்சர்கள் எல்லாமே அதிகாரத்துவத்தோடு இயங்குவதை அவர் படித்தார். பேரரசுகள் தங்கள் நினைத்ததை அடையும்படியான ஒரு கட்டமைப்பை தங்கள் நாட்டில் அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். பாரியின் பரம்பு மலை மக்கள் விரும்புகிற ஒன்றை அடைவதற்கு மக்களுக்கு எந்த தடையும் இல்லாத சூழலை பாரி உருவாக்கி வைத்திருந்தான். அவன் ஒரு வேளிர்குடி தலைவனாக, பரம்பு மலையின் தலைவனாக இருந்தான் என்பதை அந்த நாவல் கட்டமைத்தது. வேள்பாரியில் பாலி நகர் என்கிற ஒரு குறிப்பை கொடுத்திருப்பார். இது சங்க இலக்கியத்தில் நாங்கள் அறிந்தவரை குறிப்பு இருக்கிறது. குறிப்பாக வேளிர்குடிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரும்பொருள்களை சேகரித்து வைக்கிற ஒரு இடமாக பாலி நகரை சங்க இலக்கியத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்றைய குஜராத்துக்கு அருகில் உள்ள ஒரு இடமாக பாலி நகர் இருக்கிறதாக குறிப்பிடுகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் வசித்த மலைவாழ் வேளிர்களுடைய அரும்பொருட்களை சேகரித்து வைக்கிற இடமாக பண்டைய காலத்திலே பாலி நகர் இருந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மேற்கு நாடுகளுடன் நிலப்பகுதிக்கான தொடர்புகளை உருவாக்குவதற்கு அந்த பகுதி பாலி நகர் இருந்திருக்கிறது. சோழன் கரிகால் பெருவளத்தான் தன்னுடைய படைகளின் வெற்றியை பாலி வரை கொண்டு நிறுத்தியிருந்தான் என்று இலக்கிய குறிப்புகள் இருக்கிறது. எனவே இன்றைய தமிழ்நாடு என்பதை இன்றைய நிலவியல் அடிப்படையில் அல்லாமல் தமிழகம் கடந்து மகாராஷ்டிரா, குஜராத் வரை, தக்கான பீடபூமி வரையிலும் தமிழ் வழங்கிய நிலப்பரப்புகள் இருந்தன என்பதை இந்த நாவல் படிப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாவலில் வரக்கூடிய கடம்பர்கள், திரையர்கள், இவர்கள் எல்லோருமே பரம்பு மலையில் வெகு தூரத்தில் இருந்து வந்தவர்களாகத்தான் காட்டப்படுகிறார். மருது நிலம் சார்ந்த வாழ்விலை கொண்டிருந்த அகுதை மிகவும் ஒரு வளர்ந்த பண்பட்ட மனிதனாகவே அதில் காட்டப்படுகிறார். வேளாண்மை செலுத்தியிருந்த மருத நிலத்தில் அகுதையின் வீழ்ச்சி கொற்கை பாண்டியனின் பேரரசு கனவை உருவாக்கியிருந்தது. பேரரசுகள் எப்போதுமே ஆதிக்கத்தையும் மிகப்பெரிய போர்களையும் நடத்துவதில் முனைப்பு காட்டும். பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட தன்னுடைய காலத்தில் தலையானங்கானத்து போரையும் வாகை பரந்தலை போர் என்கிற பல போர்களை நிகழ்த்தியுள்ளான். உதயன் சேரவனும் அது போல தன்னுடைய பேரரசு விரிவாக்கத்திற்கு பல போர்களை நடத்தியுள்ளான். சேரன் செங்குட்டுவனோ சோழன் கரிகால் வளவனோ தன்னுடைய பேரரசு காலத்தில் பல போர்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல்வேறு சிறுகுடி மன்னர்கள் அவர்களால் அதியமான், நெடுமான் அஞ்சி, கோப்பெரும் பேகன், இப்படி பல சிறுகுடி மன்னர்கள் பேரரசர்களின் கட்டமைப்புக்குள் வந்திருக்கிறார். இது ஒரு புனைவாக வேள்பாரியில் வெளிப்படுகிறது. வரலாற்று குறிப்பில் இருக்கிற இந்த செய்திகள் ஒரு புனைவாக, ஒரு கதையாக, நாவலாக வேள்பாரியில் துலக்கமாகவே வெளிப்படுகிறது. நாவல் குறித்து இன்னும் பல ஆண்டுகள் கழித்தும் கூட பேசுவதற்கும், அதை பகிர்ந்து கொள்வதற்கும், அதை கேட்பதற்கும் அந்த வாசகர்கள் அவ்வளவு மனமுவந்து இருப்பார்கள் என்பது அந்த நாவலின் மிகச்சிறந்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். அண்மை காலத்தில் மிகப்பெரிய விற்பனையை கொண்டிருக்கிற இந்த நாவல் இன்னும் இது போன்ற ஒரு நாவல் வருவதற்கான ஒரு இலக்கிய சாதனையை எட்டுவதற்கான ஒரு காலம் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் எடுக்கும் என்று நினைக்கும்படியாக இந்த நாவலின் கட்டமைப்பும் இந்த வரவேற்பும் அதற்கு இருக்கிறது. நாவலுக்குள் செல்வதற்கு பெரிய இலக்கிய அறிவோ அல்லது பெரிய ஆர்வமோ இன்றி பயணிக்கிற எவருமே அந்த நாவலுக்குள் மிக எளிதாக உள்ளிழுத்துக் கொள்ளப்பட முடியும் என்பது அதை படித்து அறிந்தவர்களால் அல்லது புதிய வாசகர்களால் மிக எளிதாக உணர முடியும். அவர்களால் மிக நீண்ட காலத்திற்கு இந்த நாவல் தந்த அனுபவத்தை
அவர்களுக்குள் வைத்திருக்க முடியும். பலரிடமும் அதை உரையாட முடியும். நான் பரிந்துரைத்த படித்த பல நண்பர்கள் இந்த நாவல் குறித்த விவரணையை அவ்வளவு பிரமிப்பாகவும் அவ்வளவு ஒரு மன மகிழ்வோடும் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த செயலியின் மூலமாக வேள்பாரி குறித்து புதிதாக அறிமுகம் கொண்டிருக்கிற தோழர்கள், நண்பர்கள் வாய்ப்பு கிடைத்தால் இந்த நாவலை அவசியம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர அனுபவத்தை தரும். உங்களுக்குள் ஒரு ஆளுமை வளர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய மன முதிர்ச்சியையும் தரும் என்று நான் நம்புகிறேன். மனிதர்களை புரிந்து கொள்வதிலேயோ வாழ்வை புரிந்து கொள்வதிலேயோ உங்களை மிகவும் மனரீதியாக செம்மைப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு முன்பாக பல நாவல்களை நான் படித்திருந்தாலும் கூட ஒரு சில நாவல்கள் தவிர்த்து, ஒரு சில படைப்புகள் தவிர்த்து மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய தன்மையில் அவை இருப்பதில்லை. அந்த நாவலினுடைய கட்டமைப்போ அந்த நாவலுடைய உள்ளடக்கமோ அது மட்டுமே பிரமிப்பு தருவதாக இருக்கு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த நாவல் நமக்குள்ளே விதைக்கிற சில இயல்புகளை, சில அறம் சார்ந்த உணர்வுகளை பின் எப்போதும் உங்களால் மறுக்க முடியாதபடி, உங்களால் கைவிட முடியாதபடி, உங்களுடைய வாழ்வியலேயே அது புரட்டி போடும் அளவிற்கு அது இருக்கும். அநேகமாக தமிழ் சமூகத்தில் இந்த நாவல் வந்த பிறகு அதனுடைய ஆசிரியர் சு வெங்கடேசன் சொல்வது போல பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாளில் உள்ள பல கதாபாத்திரத்தின் பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது அவர்களை மிகவும் ஈர்த்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்வியலோடும் உணர்வோடும் கலந்திருக்கிறது. நீலன் என்கிற பெயர், ஆதன் என்கிற பெயர், இரவாதன் என்கிற பெயர், இப்படி பல பெயர்கள், பல பெயர்கள் அதுல ஈர்க்கப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாவல் வந்த 2017 அப்புறமான பிறந்த குழந்தைகளுக்கு வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல அவர் உரைகளில் கேட்க முடிந்திருக்கிறது. இப்படியாக ஒரு மிகப்பெரிய மக்களிடம் செல்வாக்கு செலுத்திய ஒரு மகத்தான நாவல் அண்மை காலத்தில் வேறு எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாவலை உங்களிடத்தில் அறிமுகம் செய்தலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்வோடும் இருக்கிறேன். சில காலகட்டங்களில் இந்த நாவல் குறித்த எனக்குள் விதைத்த பல உணர்வுகள் பல்வேறு காலகட்டங்களில் கடந்து வருவதற்கும், என்னை நான் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும், என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் வேறு எந்த நாவலை விடவும், எந்த புனைவு அல்லாத எழுத்துக்களை விடவும் இந்த நாவல் எனக்கு உருவாக்கி இருப்பதை எனக்குள் நான் நிச்சயமாக உணர்கிறேன். அந்த வகையில் இந்த நாவல் உங்கள் அனைவருக்குமான ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும் என்று நான் நம்மளுடைய காலத்தில் தமிழ் தேசிய உணர்வுகள் மிகவும் படர்ந்த அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இலக்கியம் சார்ந்த படைப்புகள் இருந்தாலும், சங்ககால குறிப்புகள் பலவும் இருந்தாலும் கூட அதன் புனைவாக நாம் மிகவும் மகிழ்ந்தும் மிகவும் ஆர்வத்தோடும் படிக்கிற ஒரு நூலாக வேள்பாரி இருக்கிறது. வேள்பாரி குறித்த இந்த நாவலில் மிகவும் குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி, இதில் இந்த நாவலுக்காக வரையப்பட்ட மணியன் செல்வம் அவர்களுடைய ஓவியம் வெங்கடேசனுடைய எழுத்து நடைக்கும் எழுத்தாற்றலுக்கும் சற்றும் குறையாத அளவில் அல்லது சம போட்டியாளராக
மணியன் செல்வன் இருந்தார் என்பதை அந்த நாவலில் நீங்கள் பார்க்கிற அந்த ஓவியங்களை பார்க்க முடியும். கல்கியின் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்ட பொழுது ஓவியர் மணியன் அவர்கள், அதாவது மணியன் செல்வனுடைய தந்தையார், அந்த நாவலுக்கு அவர் ஓவியம் தீட்டி அவரும் கல்கிக்கு இணையான ஒரு படைப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய மகன் மணியன் செல்வன் இந்த நாவலின் ஒவ்வொரு ஓவியத்தையும் அவ்வளவு படைப்பாற்றலோடு, அவ்வளவு சிறு சிறு நுணுக்கங்களோடு, சின்ன சின்ன வண்ணங்களிலும் கோடுகளிலும் நீங்க நாவல் எழுத்துக்களில் படிப்பதை விடவும் அதனுடைய ஓவியங்களில் படிப்பது இன்னும் ஒரு பேரனுபவத்தை உங்களுக்கு தரக்கூடும். பல நேரங்களில் நான் எழுத்துக்களை படிப்பதை நிறுத்திவிட்டு அதனுடைய ஓவியங்களை பல மணி நேரமாக கூட நான் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கேன். அதனோட ஒரு சிறு முரண்பாடு கூட இல்லாத அளவில் அந்த காலகட்டத்தில் நாம் இருப்பது போலத்தான் நமக்கு தெரியும். அவ்வளவு படைப்பாற்றல் மிக்க ஒரு சாதனையாக அவருடைய ஓவியங்கள் இந்த நாவலில் அமைந்திருக்கின்றன. வெங்கடேசனை விட ஒரு படி கூடுதலாகவே அவர் இந்த நாவலுக்கு பங்களிப்பு செய்தார் என்று கூட சொல்ல முடியும். நாவல் குறித்த எவ்வளவோ கருத்துரைகள், விமர்சனங்கள், இதை பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ந்த போதும் ஒவ்வொரு முறையும் இந்த நாவல் குறித்து பேசுகிற ஒவ்வொருவருமே, கேட்கிற ஒவ்வொருவருமே அதனுள் அமிழ்ந்து போயிருப்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த நாவல் எனக்குள் கிளர்த்திருக்கிற அவ்வளவு செய்திகள் அவ்வளவு இருக்கிறது. இந்த பேர் அனுபவத்தை இந்த இணைய புலனத்தில் இணைந்திருக்கிற, செயலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருமே பெற வேண்டும் என்று உண்மையிலே உளப்பூர்வமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அது பிடிஎஃப் வடிவம் கூட நிறைய வந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களாகவும் கிடைக்கிறது. உங்களால் மிகவும் மதிக்கப்படுகிற ஒரு மனிதருக்கு நீங்கள் வழங்குகிற மிகச்சிறந்த பரிசாக கூட அந்த புத்தகங்கள் இருக்க முடியும். நாவல் குறித்து, நாவலின் கட்டமைப்பு குறித்து, அது செய்திகள் குறித்து சொல்லக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாகர்கோடியின் அழிவை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது நமக்குள் அவ்வளவு பதைபதைப்பு வருகிறது. பொதுவாக தமிழர்களை தொல் தமிழர்களை நாகர்குடியினர் என்றுதான் அழைப்பார்கள். இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழர்களை நாகர்களாகவே வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் குறிப்பிடுகிறார். பாம்புகள் பற்றிய அறிவும், பாம்புகள் பற்றிய வாழ்வியல் சார்ந்த செய்திகளும் சேர மன்னன் பெருஞ்சேரலின் ஒரு பேராசைக்கும் அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்தக்கூடிய அந்த போர் செயல்களுக்கும், நாகர்குடி எவ்வாறு அழிக்கப்பட்டது, அவர்கள் எவ்வாறு மீண்டு வந்தார்கள், அதிலிருந்து தப்பி பிழைத்தார்கள் என்பது அவ்வளவு உருக்கமாக இருக்கு. காடர்கள் என்பவர்கள் சின்ன சின்ன குடிகள், 18 குடிகள் பரம்பு மலையில் குடியிருக்கிறார்கள். பல்வேறு பேரரசுகள் அளிக்கப்பட்ட சிறு குளங்களின் வாரிசுகள் இந்த மலையில் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று பாரி கபிலரிடம் சொல்லுவார். கபிலரினுடைய பாடல்கள் கூட அத்தகைய குறிப்புகள் உண்டு. பாரியின் பரம்பு மலையில் மன்னர்களால் துரத்தப்பட்ட குடிகள் இருக்கிறார்கள் என்ற குறிப்பு உண்டு. இத்தகைய இயற்கை வளமும் மலை வளமும் அரும்பொருளும் நிறைந்த பரம்பு மலை பேரரசர்களின் கண்களுக்கு உறுத்தி அந்த பாரியின் அழிவுக்கும் பரம்பு மலையின் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு பெரும் துயரமாகவே இருக்கிறது. இதை இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அதை நம்மால் உணர முடிகிறது. இன்றும் பாரியை எதிர்த்து போரிட்ட மன்னர்களின் பெயர்கள் தெரியாது. ஆனால் பாரி இன்னும் மக்களுடைய மனங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு சொல்லாக மட்டுமே பல காலங்கள் பயணித்தவனை ஒரு நாவல் உலகத்தில் பயணித்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அண்மை காலத்தில் ஒவ்வொரு தமிழ் வாசகர்களும் அது விதைத்திருக்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் சு வெங்கடேசன். ஒரு படைப்பாளியாக அவருடைய உச்சபட்ச சாதனையாக இந்த நாவலை நாம் சொல்ல முடியும். இதற்கு இணையாக அவரால் இன்னொரு நாவல் படைக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி அவருக்கே இருப்பதாகவே சொல்லியிருக்கிறார். பல சிறுகுடி மன்னர்கள் பேரரசுகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் பந்தாடப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் ஆளுகைக்குள் அடைத்து ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் உண்டு. பாரியின் இந்த நாவல்களுக்குள்ளும் அது இருக்கிறது. பாரியினுடைய பரம்பு மலையின் பாதுகாப்பு குறித்து கண்ணுக்கு தெரியாத பச்சை வேலி என்கிற ஒரு தன்மை, மூலிகைகளால் நெய்யப்பட்ட ஒரு பச்சை வேலி என்கிற தன்மை, பரம்பு மலையின் குல நாகரிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டு வருவதை அவர் விவரித்திருக்கிறார். இன்று கூட மலைவாழ் மக்களால் அறிந்து கொள்ளப்பட்ட வழித்தடங்கள் சமவெளி மக்களிலிருந்து போகக்கூடிய மக்களால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாதையின் வழித்தடங்கள் இருக்கும் என்பதை பல்வேறு மலைவாழ் மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதை கேள்விப்படும் போதெல்லாம் பாரியின் பரம்பு மலைதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இன்று மிச்சம் சொச்சமாக இருக்கிற மலைவாழ் மக்களும் அவர்கள் பாதுகாக்க வைக்கிற விழுமியங்களும் சமவெளி மக்களாலும் நாகரிக மக்களாலும் மிகவும் எள்ளி நகையாடப்படுகிறது என்பது வேதனைக்குரிய ஒன்று. அண்மை காலத்தில் கூட ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சொன்ன செய்தி, மலைவாழ் மக்கள் சமவெளி மக்களை விட பல மடங்கு அறிவு சேகரம் கொண்டிருக்கிறார்கள், மிகச்சிறந்த அற உணர்ச்சியை கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி பேசியிருப்பார். அந்த விழுமியங்கள் சமவெளி மக்களான மக்களிடத்திலோ நகரம் சார்ந்த மக்களிடோ மிகவும் அருகிக் கொண்டு இருப்பது வேள்பாரியின் நாவல் சுட்டிக்காட்டுகிறது. அதை மீட்டெடுத்து நமது உணர்வுகளுக்குள்ளும் வாழ்வியலுக்குள்ளும் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழர்களுடைய தொன்மையான பெருமையை நம் காலத்திலே நமது மக்களால் மீட்டெடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இதுவரை வேள்பாரி குறித்த நாவல் குறித்த உரையாடலுக்கு வாய்ப்பளித்த பனி பவுண்டேஷன் பொறுப்பாளர்களுக்கும் ஐயா ஜான் வின்சென்ட் அவர்களுக்கும் இந்த நாவல் உரையாடல் குறித்து ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேள்பாரி மீதும் இலக்கியம் சார்ந்த உணர்வுகள் மீதும் மதிப்பளித்து உங்களுடைய இந்த பங்கேற்பனை நான் மிகவும் மதிக்கிறேன். இது போன்ற பல செய்திகள் இந்த குழு உருவாக்கட்டும், இந்த சமூகத்தை வளப்படுத்தட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாவலை படித்தவர்கள் அதனுடைய அனுபவத்தை உள்வாங்க வேண்டும் என்கிற தன்மையில் தான் இந்த உரையாடலை உங்கள் முன்னே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாவலை படிக்காதவர்கள் இந்த உரையின் மூலம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டினாலே என்னுடைய நேரம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யான் பற்ற இன்பகம் பெருக எல்லோருக்கும் என்கிற மனநிலையில் தான் வேள்பாரி குறித்து உரையாட நான் வந்தேன். பாரியின் வேள்பாரி எனக்குள் விதைத்திருக்கிற, வேள்பாரி நாவல் எனக்குள் விதைத்திருக்கிற அந்த ஆளுமை பண்பு, அந்த அறம் சார்ந்த வாழ்வியல் குறித்த பற்றுதல் உண்மையிலேயே அவ்வளவு ஈர்ப்பு மிக்கதாக இருக்கிறது.
இந்த வாழ்வியலோடு பயணிக்கவும், இந்த வாழ்வியலோடு தொடர்ந்து நாம இருக்கவும் இந்த நாவல் ஏதோ ஒரு வகையில் நம்ம தொடர்ச்சியாக உந்திக் கொண்டே இருக்கிறது. சமூக மதிப்பீடுகளும் அறம் சார்ந்த வாழ்வியலும் தலைகீழாக போய்கொண்டிருக்கிற நம் காலத்தில் வேள்பாரி போன்ற ஒரு மாமனிதனின் மீட்டுருவாக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வர வேண்டும் என்கிற நூல் ஆசிரியரின் விருப்பம் தமிழ் சமூகத்தை ஒரு உன்னதமான சமூகமாக மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். தமிழ் சமூகத்தினுடைய பண்டைய சமூகத்தின் மேன்மை நம் காலத்தில் நிகழலாம் என்கிற விருப்பம் இந்த நாவல் படிப்பதில் எனக்கு ஏற்படுகிறது. நாவல் சார்ந்த பல்வேறு செய்திகள் யாழி என்கிற ஒரு விலங்கு குறித்த ஒரு செய்தி நாவலிலே வருகிறது. பொதுவாக நம்மளுடைய கோயில்களில் யாழி குறித்த சிற்பங்கள் இருக்கும். 1000, 1500 வருடங்களுக்கு முன்பட்ட பழைய கோயில்களிலிருந்து யாழி சிற்பங்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அந்த யாழியின் சிற்பம் ஒரு காலத்தில் வாழ்ந்த உயிரினமாக தமிழர்களுடைய தொன்ம கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. பண்டைய நினைவுகளிலிருந்து அது படைக்கப்பட்டது. அதை தன்னுடைய நாவலிலும் அதை பதிவு செய்திருப்பார். யாழி இருந்திருக்கலாம் என்கிற உணர்வை அந்த பகுதிக்குள் யானைகள் செல்வதில்லை என்ற பாரியின் குறிப்பு மூலமாக யானைகள் செல்ல மறுக்கிற, செல்ல பயப்படுகிற அந்த இடத்தில் யாழி வாழ்ந்திருக்கலாம் என்று நாம் நினைக்கும்படியாக அந்த உரையாடல் இருக்கிறது. அதே போல பழையன் என்கிற ஒரு பாத்திரத்தை படைத்திருப்பார். மிகவும் வயது முதிர்ந்த ஒரு மனிதராக அவர் இருப்பார். அவர் தன்னுடைய வயதை விவரிக்கும் பொழுது குறிஞ்சி செடியின் 10வது கணுக்கில் முன்பாக 12வது கணுக்கு முன்பாக நான் பிறந்தேன் என்கிற மாதிரி ஒரு குறிப்பை கொடுத்திருப்பார். ஒரு குறிஞ்சிப்பு மலர்ந்து அந்த கணு உதிர்வதற்கு 12 ஆண்டுகள் ஆகும் பூப்பதற்கு. அதிலிருந்து 8வது கணுவிற்கு முன்பாக நாங்கள் பிறந்தேன் என்று என் தாயார் சொல்லியிருக்கார் என்று தன்னுடைய வயதை 96 வயது என்று சொல்லுவார். தன்னுடைய வயதை இப்படிப்பட்ட ஒரு செய்திகளின் மூலம் அறிய முடியும் என்பதை கபிலருக்கு அவர் உரைப்பதை, கபிலர் தனக்குள் இருக்கிற எழுத்தறிவின் அல்லது கற்றறிவின் மேதமையை மீது அது ஒரு சிறு கல்லை எடுத்து வீசுவது போல இருக்கும். பாரியினுடைய ஒவ்வொரு திசை காவல் வீரர்களும் நீலன், இரவாதன், பிட்டன் இது போன்ற பல வீரர்களும் மக்களோடு மக்களாகவும் மக்களுக்கு அதிகாரம் செலுத்தாத தலைவர்களாகவும் இருந்து வருவதை பாரி படைத்திருப்பார். அதே நேரத்தில் பேரரசுகளின் படைத்தளபதிகள், அமைச்சர்கள் எல்லாமே அதிகாரத்துவத்தோடு இயங்குவதை அவர் படைத்தார். பேரரசுகள் தங்கள் நினைத்ததை அடையும்படியான ஒரு கட்டமைப்பை தங்கள் நாட்டில் அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். பாரியின் பரம்பு மலை மக்கள் விரும்புகிற ஒன்றை அடைவதற்கு மக்களுக்கு எந்த தடையும் இல்லாத சூழலை பாரி உருவாக்கி வைத்திருந்தான். அவன் ஒரு வேளிர்குடி தலைவனாக, பரம்பு மலையின் தலைவனாக இருந்தான் என்பதை அந்த நாவல் கட்டமைத்திருக்கும். வேள்பாரியில் பாலி நகர் என்கிற ஒரு குறிப்பை கொடுத்திருப்பார். இது சங்க இலக்கியத்தில் நாங்கள் அறிந்தவரை குறிப்பு இருக்கிறது. குறிப்பாக வேளிர்குடிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரும்பொருள்களை சேகரித்து வைக்கிற ஒரு இடமாக பாலி நகரை சங்க இலக்கியத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்றைய குஜராத்துக்கு அருகில் உள்ள ஒரு இடமாக பாலி நகர் இருக்கிறதாக குறிப்பிடுகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் வசித்த மலைவாழ் வேளிர்களுடைய அரும்பொருட்களை சேகரித்து வைக்கிற இடமாக பண்டைய காலத்திலே பாலி நகர் இருந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மேற்கு நாடுகளுடன் நிலப்பகுதிகளோட தொடர்புகளை உருவாக்குவதற்கு அந்த பகுதி பாலி நகர் இருந்திருக்கிறது. சோழன் கரிகால் பெருவளத்தான் தன்னுடைய படைகளின் வெற்றியை பாலி வரை கொண்டு நிறுத்தியிருந்தான் என்று இலக்கிய குறிப்புகள் இருக்கிறது.
எனவே இன்றைய தமிழ்நாடு என்பதை இன்றைய நிலவியல் அடிப்படையில் அல்லாமல் தமிழகம் கடந்து மகாராஷ்டிரா, குஜராத் வரை, தக்கான பீடபூமி வரையிலும் தமிழ் வழங்கிய நிலப்பரப்புகள் இருந்தன என்பதை இந்த நாவல் படிப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாவலில் வரக்கூடிய கடம்பர்கள், திரையர்கள், இவர்கள் எல்லோருமே பரம்பு மலையில் வெகு தூரத்தில் இருந்து வந்தவர்களாகத்தான் காட்டப்படுகிறார். மருது நிலம் சார்ந்த வாழ்விலை கொண்டிருந்த அகுதை மிகவும் ஒரு வளர்ந்த பண்பட்ட மனிதனாகவே அதில் காட்டப்படுகிறார். வேளாண்மை செலுத்தியிருந்த மருத நிலத்தில் அகுதையின் வீழ்ச்சி கொற்கை பாண்டியனின் பேரரசு கனவை உருவாக்கியிருந்தது. பேரரசுகள் எப்போதுமே ஆதிக்கத்தையும் மிகப்பெரிய போர்களையும் நடத்துவதில் முனைப்பு காட்டும். பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட தன்னுடைய காலத்தில் தலையானங்கானத்து போரையும் வாகை பரந்தலை போர் என்கிற பல போர்களை நிகழ்த்தியுள்ளான். உதயன் சேரலானும் அது போல தன்னுடைய பேரரசு விரிவாக்கத்திற்கு பல போர்களை நடத்தியுள்ளான். சேரன் செங்குட்டுவனோ சோழன் கரிகால் வளவனோ தன்னுடைய பேரரசு காலத்தில் பல போர்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல்வேறு சிறுகுடி மன்னர்கள் அவர்களால் அதியமான், நெடுமான் அஞ்சி, கோப்பெரும் பேகன், இப்படி பல சிறுகுடி மன்னர்கள் பேரரசர்களின் கட்டமைப்புக்குள் வந்திருக்கிறார். இது ஒரு புனைவாக வேள்பாரியில் வெளிப்படுகிறது. வரலாற்று குறிப்பில் இருக்கிற இந்த செய்திகள் ஒரு புனைவாக, ஒரு கதையாக, நாவலாக வேள்பாரியில் துலக்கமாகவே வெளிப்படுகிறது. நாவல் குறித்து இன்னும் பல ஆண்டுகள் கழித்தும் கூட பேசுவதற்கும், அதை பகிர்ந்து கொள்வதற்கும், அதை கேட்பதற்கும் அந்த வாசகர்கள் அவ்வளவு மனமுவந்து இருப்பார்கள் என்பது அந்த நாவலின் மிகச்சிறந்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். அண்மை காலத்தில் மிகப்பெரிய விற்பனையை கொண்டிருக்கிற இந்த நாவல் இன்னும் இது போன்ற ஒரு நாவல் வருவதற்கான ஒரு இலக்கிய சாதனையை எட்டுவதற்கான ஒரு காலம் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் எடுக்கும் என்று நினைக்கும்படியாக இந்த நாவலின் கட்டமைப்பும் இந்த வரவேற்பும் அதற்கு இருக்கிறது. நாவலுக்குள் செல்வதற்கு பெரிய இலக்கிய அறிவோ அல்லது பெரிய ஆர்வமோ இன்றி பயணிக்கிற எவருமே அந்த நாவலுக்குள் மிக எளிதாக உள்ளிழுத்துக் கொள்ளப்பட முடியும் என்பது அதை படித்து அறிந்தவர்களால் அல்லது புதிய வாசகர்களால் மிக எளிதாக உணர முடியும். அவர்களால் மிக நீண்ட காலத்திற்கு இந்த நாவல் தந்த அனுபவத்தை அவர்களுக்குள் வைத்திருக்க முடியும். பலரிடமும் அதை உரையாட முடியும். நான் பரிந்துரைத்து படித்த பல நண்பர்கள் இந்த நாவல் குறித்த விவரணையை அவ்வளவு பிரமிப்பாகவும் அவ்வளவு ஒரு மன மகிழ்வோடும் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த செயலியின் மூலமாக வேள்பாரி குறித்து புதிதாக அறிமுகம் கொண்டிருக்கிற தோழர்கள், நண்பர்கள் வாய்ப்பு கிடைத்தால் இந்த நாவலை அவசியம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர அனுபவத்தை தரும். உங்களுக்குள் ஒரு ஆளுமை வளர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய மன முதிர்ச்சியையும் தரும் என்று நான் நம்புகிறேன். மனிதர்களை புரிந்து கொள்வதிலேயோ, வாழ்வை புரிந்து கொள்வதிலேயோ உங்களை மிகவும் மனரீதியாக செம்மைப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு முன்பாக பல நாவல்களை நான் படித்திருந்தாலும் கூட ஒரு சில நாவல்கள் தவிர்த்து, ஒரு சில படைப்புகள் தவிர்த்து மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய தன்மையில் அவை இருப்பதில்லை. அந்த நாவலினுடைய கட்டமைப்போ, அந்த நாவலுடைய உள்ளடக்கமோ அது மட்டுமே பிரமிப்பு தருவதாக இருக்கு. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த நாவல் நமக்குள்ளே விதைக்கிற சில இயல்புகளை, சில அறம் சார்ந்த உணர்வுகளை பின் எப்போதும் உங்களால் மறுக்க முடியாதபடி, உங்களால் கைவிட முடியாதபடி, உங்களுடைய வாழ்விலேயே அது புரட்டி போடும் அளவிற்கு அது இருக்கும். அநேகமாக தமிழ் சமூகத்தில் இந்த நாவல் வந்த பிறகு
அதனுடைய ஆசிரியர் சு வெங்கடேசன் சொல்வது போல பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாளில் உள்ள பல கதாபாத்திரத்தின் பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது அவர்களை மிகவும் ஈர்த்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்வியலோடும் உணர்வோடும் கலந்திருக்கிறது. நீலன் என்கிற பெயர், ஆதன் என்கிற பெயர், இரவாதன் என்கிற பெயர், இப்படி பல பெயர்கள் பல பெயர்கள் அதுல ஈர்க்கப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாவல் வந்த 2017 அப்புறமான பிறந்த குழந்தைகளுக்கு வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல அவர் உரைகளில் கேட்க முடிந்திருக்கிறது. இப்படியாக ஒரு மிகப்பெரிய மக்களிடம் செல்வாக்கு செலுத்திய ஒரு மகத்தான நாவல் அண்மை காலத்தில் வேறு எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாவலை உங்களிடத்தில் அறிமுகம் செய்தலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்வோடும் இருக்கிறேன். சில காலகட்டங்களில் இந்த நாவல் குறித்த எனக்குள் விதைத்த பல உணர்வுகள் பல்வேறு காலகட்டங்களில் கடந்து வருவதற்கும் என்னை நான் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் வேறு எந்த நாவலை விடவும் எந்த புனைவு அல்லாத எழுத்துக்களை விடவும் இந்த நாவல் எனக்கு உருவாக்கி இருப்பதை எனக்குள் நான் நிச்சயமாக உணர்கிறேன். அந்த வகையில் இந்த நாவல் உங்கள் அனைவருக்குமான ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும் என்று நான் நம்மளுடைய காலத்தில் தமிழ் தேசிய உணர்வுகள் மிகவும் படர்ந்த அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இலக்கியம் சார்ந்த படைப்புகள் இருந்தாலும் சங்ககால குறிப்புகள் பலவும் இருந்தாலும் கூட அதன் புனைவாக நாம் மிகவும் மகிழ்ந்தும் மிகவும் ஆர்வத்தோடும் படிக்கிற ஒரு நூலாக வேள்பாரி இருக்கிறது. வேள்பாரி குறித்த இந்த நாவலில் மிகவும் குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி, இதில் இந்த நாவலுக்காக வரையப்பட்ட மணியன் செல்வம் அவர்களுடைய ஓவியம் வெங்கடேசனுடைய எழுத்து நடைக்கும் எழுத்தாற்றலுக்கும் சற்றும் குறையாத அளவில் அல்லது சம போட்டியாளராக மணியன் செல்வன் இருந்தார் என்பதை அந்த நாவலில் நீங்கள் பார்க்கிற அந்த ஓவியங்களை பார்க்க முடியும். கல்கியின் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்ட பொழுது ஓவியர் மணியன் அவர்கள், அதாவது மணியன் செல்வனுடைய தந்தையார், அந்த நாவலுக்கு அவர் ஓவியம் தீட்டி அவரும் கல்கிக்கு இணையான ஒரு படைப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய மகன் மணியன் செல்வன் இந்த நாவலின் ஒவ்வொரு ஓவியத்தையும் அவ்வளவு படைப்பாற்றலோடு அவ்வளவு சிறு சிறு நுணுக்கங்களோடு சின்ன சின்ன வண்ணங்களிலும் கோடுகளிலும் நீங்க நாவல் எழுத்துக்களில் படிப்பதை விடவும் அதனுடைய ஓவியங்களில் படிப்பது இன்னும் ஒரு பேரனுபவத்தை உங்களுக்கு தரக்கூடும். பல நேரங்களில் நான் எழுத்துக்களை படிப்பதை நிறுத்திவிட்டு அதனுடைய ஓவியங்களை பல மணி நேரமாக கூட நான் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கேன். அதனோட ஒரு சிறு முரண்பாடு கூட இல்லாத அளவில் அந்த காலகட்டத்தில் நாம் இருப்பது போலத்தான் நமக்கு தெரியும். அவ்வளவு படைப்பாற்றல் மிக்க ஒரு சாதனையாக அவருடைய ஓவியங்கள் இந்த நாவலில் அமைந்திருக்கின்றன. சு வெங்கடேசனை விட ஒரு படி கூடுதலாகவே அவர் இந்த நாவலுக்கு பங்களிப்பு செய்தார் என்று கூட சொல்ல முடியும். நாவல் குறித்த எவ்வளவோ கருத்துரைகள், விமர்சனங்கள், இதை பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ந்த போதும் ஒவ்வொரு முறையும் இந்த நாவல் குறித்து பேசுகிற ஒவ்வொருவருமே, கேட்கிற ஒவ்வொருவருமே அதனுள் அமிழ்ந்து போயிருப்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த நாவல் எனக்குள் கிளர்த்திருக்கிற அவ்வளவு செய்திகள்
அவ்வளவு இருக்கிறது. இந்த பேர் அனுபவத்தை இந்த இணைய புலனத்தில் இணைந்திருக்கிற, செயலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருமே பெற வேண்டும் என்று உண்மையிலே உளப்பூர்வமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அது பிடிஎஃப் வடிவம் கூட நிறைய வந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களாகவும் கிடைக்கிறது. உங்களால் மிகவும் மதிக்கப்படுகிற ஒரு மனிதருக்கு நீங்கள் வழங்குகிற மிகச்சிறந்த பரிசாக கூட அந்த புத்தகங்கள் இருக்க முடியும். நாவல் குறித்து, நாவலின் கட்டமைப்பு குறித்து, அது செய்திகள் குறித்து சொல்லக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாகர்கோடியின் அழிவை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது நமக்குள் அவ்வளவு பதைபதைப்பு வருகிறது. பொதுவாக தமிழர்களை தொல் தமிழர்களை நாகர்குடியினர் என்றுதான் அழைப்பார்கள். இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழர்களை நாகர்களாகவே வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் குறிப்பிடுகிறார். பாம்புகள் பற்றிய அறிவும், பாம்புகள் பற்றிய வாழ்வியல் சார்ந்த செய்திகளும் சேர மன்னன் பெருஞ்சேரலின் ஒரு பேராசைக்கும் அந்த நிலப்பரப்பை விரிவுபடுத்தக்கூடிய அந்த போர் செயல்களுக்கும் நாகர்குடி எவ்வாறு அழிக்கப்பட்டது, அவர்கள் எவ்வாறு மீண்டு வந்தார்கள், அதிலிருந்து தப்பி பிழைத்தார்கள் என்பது அவ்வளவு உருக்கமாக இருக்கு. காடர்கள் என்பவர்கள் சின்ன சின்ன குடிகள், 18 குடிகள் பரம்பு மலையில் குடியிருக்கிறார்கள். பல்வேறு பேரரசுகள் அளிக்கப்பட்ட சிறு குளங்களின் வாரிசுகள் இந்த மலையில் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று பாரி கபிலரிடம் சொல்லுவார். கபிலரினுடைய பாடல்கள் கூட அத்தகைய குறிப்புகள் உண்டு. பாரியின் பரம்பு மலையில் மன்னர்களால் துரத்தப்பட்ட குடிகள் இருக்கிறார்கள் என்ற குறிப்பு உண்டு. இத்தகைய இயற்கை வளமும் மலை வளமும் அரும்பொருளும் நிறைந்த பரம்பு மலை பேரரசர்களின் கண்களுக்கு உறுத்தி அந்த பாரியின் அழிவுக்கும் பரம்பு மலையின் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு பெரும் துயரமாகவே இருக்கிறது. இதை இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அதை நம்மால் உணர முடிகிறது. இன்றும் பாரியை எதிர்த்து போரிட்ட மன்னர்களின் பெயர்கள் தெரியாது. ஆனால் பாரி இன்னும் மக்களுடைய மனங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு சொல்லாக மட்டுமே பல காலங்கள் பயணித்தவனை ஒரு நாவல் உலகத்தில் பயணித்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அண்மை காலத்தில் ஒவ்வொரு தமிழ் வாசகர்களும் அதை விதைத்திருக்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் சு. வெங்கடேசன். ஒரு படைப்பாளியாக அவருடைய உச்சபட்ச சாதனையாக இந்த நாவலை நாம் சொல்ல முடியும். இதற்கு இணையாக அவரால் இன்னொரு நாவல் படைக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி அவருக்கே இருப்பதாகவே சொல்லியிருக்கிறார். பல சிறுகுடி மன்னர்கள் பேரரசுகளினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் பந்தாடப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் ஆளுகைக்குள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் உண்டு. பாரியின் இந்த நாவல்களுக்குள்ளும் அது இருக்கிறது. பாரியினுடைய பரம்பு மலையின் பாதுகாப்பு குறித்து கண்ணுக்கு தெரியாத பச்சை வேலி என்கிற ஒரு தன்மை, மூலிகைகளால் நெய்யப்பட்ட ஒரு பச்சை வேலி என்கிற தன்மை, பரம்பு மலையின் குல நாகரிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டு வருவதை அவர் விவரித்திருப்பார். இன்று கூட மலைவாழ் மக்களால் அறிந்து கொள்ளப்பட்ட வழித்தடங்கள் சமவெளி மக்களிலிருந்து போகக்கூடிய மக்களால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாதையின் வழித்தடங்கள் இருக்கும் என்பதை பல்வேறு மலைவாழ் மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதை கேள்விப்படும் போதெல்லாம் பாரியின் பரம்பு மலைதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இன்று மிச்சம் சொச்சமாக இருக்கிற
மலைவாழ் மக்களும் அவர்கள் பாதுகாக்க வைக்கிற விழுமியங்களும் சமவெளி மக்களாலும் நாகரிக மக்களாலும் மிகவும் எள்ளி நகையாடப்படுகிறது என்பது வேதனைக்குரிய ஒன்று. அண்மை காலத்தில் கூட ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சொன்ன செய்தி, மலைவாழ் மக்கள் சமவெளி மக்களை விட பல மடங்கு அறிவு சேகரம் கொண்டிருக்கிறார்கள், மிகச்சிறந்த அற உணர்ச்சியை கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி பேசியிருப்பார். அந்த விழுமியங்கள் சமவெளி மக்களான மக்களிடத்திலோ நகரம் சார்ந்த மக்களிடோ மிகவும் அருகிக் கொண்டு இருப்பது வேள்பாரியின் நாவல் சுட்டிக்காட்டுகிறது. அதை மீட்டெடுத்து நமது உணர்வுகளுக்குள்ளும் வாழ்வியலுக்குள்ளும் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழர்களுடைய தொன்மையான பெருமையை நம் காலத்திலே நமது மக்களால் மீட்டெடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இதுவரை வேள்பாரி குறித்த நாவல் குறித்த உரையாடலுக்கு வாய்ப்பளித்த பனி பவுண்டேஷன் பொறுப்பாளர்களுக்கும் ஐயா ஜான் வின்சென்ட் அவர்களுக்கும் இந்த நாவல் உரையாடல் குறித்து ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேள்பாரி மீதும் இலக்கியம் சார்ந்த உணர்வுகள் மீது மதிப்பளித்து உங்களுடைய இந்த பங்கேற்பினை நான் மிகவும் மதிக்கிறேன். இது போன்ற பல செய்திகள் இந்த குழு உருவாக்கட்டும், இந்த சமூகத்தை வளப்படுத்தட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.